Hello, UGTRB English, Unit 6, Indian Writing in English, MCQ on Vijay Tendulkar's Silence, the Court is in Session, Part 2. What is the profession of Miss Benare in the play? Silence, the Court is in Session. Miss Benare, Leela Benare uடைய profession. She is a teacher. Okay, she is a teacher. That is the answer. You must know it. Okay. Question number 42. What is the emotional tone of the play? என்ன டோன் இருக்குது இந்த பிளேயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா the play is a satire on the judicial system. Okay, நம்முடைய judicial system and என்ன மாதிரி judicial system? A judicial system which favors only men. அதை பற்றி ஒரு satire, a biting criticism on a system. Okay, what is who is accused during the court session in the play? யாரோ ஒருத்தர் வந்து இந்த பிளேயில் அக்யூஸ் பண்ணுறாங்க, யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. The answer is Leela Benare. Leela Benare. She is the one who is accused. What is she accused of அப்படிங்கிறது அடுத்தடுத்த கொஷின்ஸில் ரிவீல் ஆகும். Question number 44. What is the significance of the title Silence, the court is in session? The title பாருங்களேன், silence அப்படின்னு ஒரு imperative இருக்கு. Okay, silence, the court is in session. So it emphasizes power dynamics during the court session. கோர்ட்டில் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுது. சைலண்ட் கமான் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 முறை நம்ம அதை தட்டுறதெல்லாம் பார்த்துருப்போம் மூவிஸில். Okay, coming to 45. What is the planned title? Originally, when Vijay Tendulkar wrote this play, he planned to choose the title Judicial Register. இதை நான் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறேன். Please make note of it. This was the actual planned title, but today the title that the play was enacted was Silence, the Court is in Session. But actually planned title is Judicial Register. சரி, எதுக்கு அந்த Judicial Registerனு டைட்டில் கொடுக்கணும்னு நினச்சாரு? That is the question for us. அந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, he wanted to mock at the patriarchal bias in society. Okay, the society is dominantly patriarchal, ஆணாதிக்க சமுதாயம். அந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் கோர்ட்டு கூட ஆண்களை தான் ஃபேவர் பண்ணுது, பெண்களை டார்கெட் தான் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மறைமுகமாக இந்த பிளேயில் சொல்லியிருக்கிறார். ஓகே. 46. வாட் இஸ் த சென்ட்ரல் ப்ராப்ளம்? வாட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் இன் த பிளே? த மெயின் ப்ராப்ளம் தட் இஸ் ஹைலைட்டட் இன் த பிளே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் டீஹியூமனைசேஷன் ஆஃப் அ உமன் இன் த லா கோர்ட் இன் அ மாக் ட்ரையல் அண்ட் ஹவு பேட்ரியார்கி இஸ் பயஸ்ட். ஆண் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், பெண் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லீலா பனேரேவை தான் எல்லோரும் டார்கெட் பண்ணுவாங்க. த ப்ரொஃபஸர் டாம்லே கோஸ் விதவுட் எனி பனிஷ்மெண்ட். Okay, next one. Judicial Register was initially the chosen title for the play. In the play Silence, the court is in session. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொஷினாக இருக்கலாம். Just guess it. கேட்கப்படலாம். What is the original title of the play? Silence, the court is in session அப்படின்னா it is Judicial Register அப்படின்னு உங்கள் மைண்டில் நீங்கள் எதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். ஓகே. கொஷின் நம்பர் 48. What does Tendulkar critique about the objectivity of judicial system in the play Silence, the court is in session? ஓகே, அந்த லா கோர்ட்டுன்னு வந்துருச்சுன்னா அங்கே தேவை வந்து விட்னஸ் தான், ஆதாரங்கள் தான். அப்போ அந்த ஆதாரம் விட்னஸ் இல்லைன்னா சில நேரங்கள் என்ன ஆகும், ஆதாரம் வந்து ஒருவேளை அந்த பர்சன் ஹூ இஸ் விக்டிமைசிங் அவன் சைடுக்கு சப்போர்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, த கோர்ட் வில் பிகம் டிட்டாச்டு அண்ட் டிவாய்டு ஆஃப் ஹியூமன் வேல்யூ. சில நேரத்தில் வேல்யூலெஸ்ஸாக மாறிடும். ஏன் அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்து எது முக்கியம்? கோர்ட் நீட்ஸ் ஓன்லி விட்னஸ். உண்மை, அந்த உண்மையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் விட்னஸ் வேணும் அப்படிங்கிறது இந்த இதில் பிளேயில் சொல்லியிருக்கிறார். வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் த பிளே Silence, the court is in session?
மெயின் ஆக்ஷன் ஆஃப் த பிளே எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம். the main action வந்து it is a village community hall. அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடித்தா அந்த வில்லேஜ் மக்கள் வந்து அந்த மாக் ட்ரையலை பார்ப்பாங்க. அப்போ இடையில இவங்க என்ன பண்ணுறாங்க, லீலா பனேராவை வச்சு they create a mock interview. எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு அதை பற்றியும் கொஷின் இருக்குது. why does பெனாரே enter the hall faster than the other characters? பாருங்கள், why question. பெனாரே வந்து மற்ற கேரக்டர்ஸ் வருவதற்கு முன்பதாக அவங்க இந்த ஹால்குள்ளே வராங்க. யாரோட வர்றாங்க? சமந்தோட வர்றாங்க. ஏன் அப்படின்னா she wants to move out of the particular place with Samant. யாருக்கும் தெரியாமல் நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு she is insisting Samant to come along with her. So Benare desires to leave everyone behind and go somewhere far away. யாரோடு? the Samant, a man who carries the stuffed green parrot. அவரோட போகணும். அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. why is Samant puzzledனா why is he confused by Benare's statement, come let's go away அப்படின்னு அவங்க வந்து சமந்தை கூப்பிட்றாங்க. பட் சமந்த் இஸ் வெரி மச் கன்ஃபியூஸ்ட். ஏன் இந்த மாதிரி திடீர்னு கூப்பிட்றாங்க நம்மளை, அப்படி வாங்க போய் எங்கிட்டாவது கண்காண தூரத்தில் போயிடலாம் அப்படின்னு ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னு தெரியல. ஸோ puzzled about leaving everyone behind. why is Samant puzzled about அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கோம். அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா he is not able to understand why Benare is calling him because they have not been known to each other long. அவங்க 2 பேரும் பழகி ரொம்ப நாள் ஆகலை, பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இப்போ தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் இவங்க நம்மளை ஒன்றா ட்ராவல் பண்ண கூப்பிட்றாங்களே, வேறு இடத்துக்கு போயிடலாம், எங்கேயாவது தொலைவு போயிடலான்னு கூப்பிட்றாங்க. அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், he becomes very much confused as to why Benare behaves like this. ஏன் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. Now, what is the stage direction? She comes as close as before, embarrassed. He backs away once more. Okay, இந்த ஒரு ஸ்டேஜ் டைரக்ஷன் கொடுக்கப்பட்டது. இங்கே ஷீ வந்து யாரை பற்றி? பெனாரே. ஓகே, பெனாரேவை பற்றி தான் சொல்லியிருக்கு. பெனாரே என்ன பண்ணியிருக்காங்க, she moves closer to a male character and the male character becomes embarrassed and the male character moves away once more. இந்த ஸ்டேஜ் டைரக்ஷன் இப்படி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஹீ யாரு? the he is சமந்த். ஏன் அந்த சமந்தை நோக்கி இவ க்ளோஸாக மூவ் பண்ணுறா. அண்ட் வாட் இஸ் ஷீ ஆக்சுவலி டூயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெனாரே இஸ் ஆக்சுவலி டீசிங் அண்ட் ப்ராடிங் சமந்த். அவர் ரொம்ப சீரியஸாக அவனை கூப்பிடலை, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, இப்போ தான் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்போ தான் புரியும். ஓகே, அவள் வந்து சமந்த்கிட்ட பாப்பா நம்ம மிக தொலைவாக போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, நாட் சீரியஸ் அபவுட் இட், பட் ஷி வாஸ் டீசிங் ஹிம் அண்ட் ப்ராடிங் ஹிம். ப்ராடிங்னா அவனை என்ன பண்ணுறது, புல்லிங் தி லெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 53. வாட் டு வி லேர்ன் அபவுட் சமந்த் டியூரிங் தி கான்வர்சேஷன்? சமந்த்கிட்ட இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு. சமந்தும் லீலா பனாரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லீலா பனாரே ஆஸ் சமந்த், ஆர் யூ மேரிட்? ஓகே, டு யூ ஹேவ் சில்ட்ரன் அப்படின்னு கேட்கும்போது, ஹீ கம்ஸ் டு நோ தட் திஸ் சமந்த் இஸ் அ பேச்சுலர் அண்ட் ஹீ இஸ் லிவிங் வித் திஸ் எல்டர் பிரதர். ஓகே, இப்போ உங்களுக்கு கொஷின் வரும் மைண்டில், இந்த எல்டர் பிரதர் யாருன்னு. ஓகே, அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டுபிடிச்சி போடுங்க டீச்சர்ஸ். வெரி குட். ஓகே, that is the homework for you. ஓகே, நான் அப்படி வந்து அப்பப்போ சொன்னேன்னா I don't find fault with me. Question number 54. Okay, sorry. What crime is Benare accused of at the end of Act 1? Act 1 எண்டில் முடியும் போது சரி, Act 2 பிகின் பண்ணும்போது சரி, லீலா பெனாரே is accused by all the male characters of doing something. என்ன அப்படின்னா, recently she has attempted suicide. அந்த சூயிசைட் அட்டெம்ப்டில் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, தட் ஷீ வாஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் ஷீ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் ட்ரைங் டு கில் த ஃபீட்டஸ் இன் த womb. வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையை கொல்றதுக்காக தான் அவங்க சூயிசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருமே அவங்கள அக்யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நவ் கொஷின் நம்பர் 55.
What is 55? Who appeared on the stage holding a green cloth parrot and a mild-mannered and friendly young man? ஏற்கனவே பார்த்தது தான். It's a repeated question. The person is Raghu Samant. Okay. Question number 58. What do Shuhatme and Kashikar emphasize in the argument during the mock trial? Okay. Shuhatmeயும் Kashikarum, they emphasize a particular argument. What is that? அப்படின்னு கேட்டிங்கன்னா they both discourse about the significance of motherhood. தாய்மையை பற்றி ரெண்டு பேரும் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. Okay, that is what we know from the play. Question number 57. What does the play's shift from infanticide to personal relationship in Benare's case suggest? இந்த play வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபான்டிசைடை ஃபோக்கஸ் பண்ணுது. என்ன அப்படின்னா, இந்த பெனாரே வந்து இந்த குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு, அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் அன்னோன் பர்சன் ஹூ வாஸ் த காஸ் ஆஃப் ஹர் ப்ரெக்னன்சி, அவங்க பற்றி பேசும்பொழுது why do they speak about it அப்படின்னு கேட்டிங்கன்னா, all the male characters, they use it as a strategy to spoil the reputation of Leela Benare. Tarnish அப்படின்னா spoil. அடிக்கடி நீ வேற ஒரு ஆடவரோடு தொடர்பில் இருந்திருக்கிற அப்படின்னு பேசும் பொழுது அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி தான் அங்கே நடந்தது. கொஷின் நம்பர் 58. How does Kashikar respond to the stories concocted by the witnesses? ஒரு we find there are 3+1 witness. லாஸ்ட் மினிட்ல இன்னொருத்தரும் விட்னஸை ஜாயின் பண்ணுவார். ஸோ there are மேஜர் விட்னஸ் அப்படிங்கிற போது நீங்கள் நிறைய புக்ஸில் 3 மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒரு சில நீங்கள் போய் பார்க்கும்போது தான் there is one person who becomes the fourth witness. அந்த 3 witnesses யார் இந்த 4th witness-ஐ யார் ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுத்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுங்க, கொஞ்சம் சிரத்தை எடுத்து கண்டுபிடிங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, they all concoct stories, they all create stories, it's not truth. அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டு கஷிகர், how does he respond? As a judge, he should have been decent, கொஞ்சம் அன்பயஸ்டாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, he enjoys listening to those stories about a woman is victimized. ஆனால் இவர் அதை பற்றி கண்டுக்காமல், அந்த உமன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் he listens happily. Question number 59. What does Act 2 gradually unveil about men's view? About men's view of women in the play Silence, the Court is in Session. Okay, இந்த Act 2ல பார்த்தீங்கன்னா அந்த ஆண்களுடைய, அந்த பிளேயில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய பெண்களை பற்றியதான அவங்களுடைய வியூஸை வந்து ஸ்லோலி அன்ஃபோல்டு பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, that men look up to women as stereotypical roles and identities. பெண்களுக்குன்னா இப்படி தான் அவங்களுடைய கேரக்டர் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே மென் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் அந்த மேல் கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, they exhibit, they represent. Okay, question number 60 பாருங்க. According to Ram Sharma, what does the undercurrent of violence in Act 2 draw inspiration from? Ram Sharma is a researcher. இந்த ரிசர்ச்சர் பற்றி நிறைய பேர் சைட் பண்ணியிருக்காங்க. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதின அந்த ரைட்டர்ஸ் நம்ம சைலன்ஸ் தி கோர்ட் இஸ் இன் செஷனை பற்றி நிறைய ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணும்போது they have made a reference to this comment by Ram Sharma. அந்த ராம் சர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிளேயில் இந்த அட்டாக்கிங் அ உமன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு எங்கேருந்து விஜய் டெண்டுல்கர் இந்த ஐடியாவை எடுத்திருப்பார் அப்படின்னா, he must have borrowed this idea from this writer Antonin Artaud's The Theatre of Cruelty. அது அப்சர்ட் தியேட்டரோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அந்த பிளேயிலிருந்து தான், அந்த பர்டிகுலர் ரைட்டருடைய அந்த கான்செப்டில் இருந்து தான் இந்த ஆக்ட் 2 ஆன இன்ஸ்பிரேஷன் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு அவர் ரிமார்க் பண்ணியிருக்கிறார். திஸ் இஸ் ஒன்லி an observation. Question number 61. What is Benare's initial response at the beginning of Act 3? பெனாரே வந்து ஆக்ட் 3 உடைய பிகினிங்கில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கொஷின். என்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க? She reacted
எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஷீ protested, she refused to respond to entering the witness box. அவளை விட்னஸ் பாக்ஸ் வாங்க வந்து நீங்கள் டெஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டேன்ட்டாங்க, நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு she refused to respond to entering the witness box. விட்னஸ் பாக்ஸ் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. How is Benare placed in the witness box? அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தி எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க? விட்னஸ் பாக்ஸு, சாட்சி கொண்டில் கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. She is placed per force. By force they take her and put her into that witness box. Okay. Then question number 63. What is the tone of the cross examination in Act 3? அங்கே நிறைய cross examine பண்ணுறாங்க. ஓகே, what is the tone அப்படின்னு கேட்டிருக்கோம் கொஷின். அந்த டோன் என்ன அப்படின்னா, இட் இஸ் இன்சிஸ்டன்ட் அண்ட் ரிலன்ட்லெஸ். விடாமுயற்சி. எதுக்கு அப்படின்னா, நாட் டு சேவ் பெனாரே பட் டு அக்யூஸ் பெனாரே. அக்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் எண்ணம். ஓகே, கிராஸ் எக்ஸாமினேஷன் wanted to accuse Leela Benare. Now question number 64. How do the characters react to Benare's silence during the cross examination? Benare எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க cross examination டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when she was cross examined she went silent. அவங்க சைலண்ட் ஆனோன்னே அங்கே இருக்கிறவங்கள என்ன சொன்னாங்க? they interpreted is as contempt of court. இவங்க நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணாங்க. Okay, the real reason is she did not want to disclose the man who was the reason for her pregnancy. She knew that even if she discloses, people will not accept or accuse the man. அதனால் அவங்க ஒன்றும் சொல்லாமல் இருந்துட்டாங்க. Now come to question number 65. Okay, what is the primary focus of the characters during the cross examination in Act 3? Okay, cross examination டைமில் அங்கே வந்த கேரக்டர்ஸுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, they wanted to spoil the image and the name of Leela Benare. ஏன் அப்படின்னா, Leela Benare was a very straightforward woman. Okay, a straightforward woman. அந்த straightforward woman எந்த ஆணுக்கு தான் பிடிக்கும்? அதனால் அவங்களுடைய பேரை கெடுக்கணும் அப்படின்னே முடிவு பண்ணி தான் இந்த மாக் ட்ரையலே அவங்க நடத்திட்டு இருக்காங்க. Now question number 66. What societal expectations are highlighted during the cross examination? And the cross examination time la what is expected of a woman by the Indian society அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்பட்டது. என்ன வெளிப்படுத்தப்பட்டது? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, Benare's unmarried status is seen as promiscuity. நீ ஏன் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற? நீ கல்யாணம் பண்ணி இருக்கணும்ல. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடத்தை தடுமாறி போயிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு they consider her being single as a cause for her problem. நீ மேரேஜ் பண்ணி தானே ப்ராப்ளம் வந்திருக்கு, அதில் நீ சிங்கிளாக இருக்கிறது தான் ப்ராப்ளம் அப்படின்னு how matriarchy looks at unmarried women அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே ஃபோக்கஸாக இருக்குது. Now why is Benare criticized for contacting several men for marriage proposal? Okay, in the play we find in order to give an identity to her baby. ஏன் அப்படின்னா, தன்னை கர்ப்பமாக்குன அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ண மாட்டார், அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. he has said bye bye. அப்போ she wanted some men to accept her. அண்ட் அவள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர்கிட்ட போய் அப்பீல் பண்ணுறாங்க, என்ன அவங்கள நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஐ வில் பி ட்ரூ டு யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஃபார் ஒன் ரீசன், தட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். ஓகே, அப்போ அவங்க பண்ண அப்ரோச் வந்து எப்படின்னா, இட் இஸ் சீன் ஆஸ் அன்அக்செப்டபிள் பிஹேவியர் இன் சொசைட்டி. ஒரு விமன் போய் மேரேஜ் ப்ரொப்போசல் வைக்கிறதா? நார்மலாக இட் இஸ் மேன்ஸ் ஜாப். விமன் போய் இப்படி அப்ரோச் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி அங்கே பார்க்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 68. Why do the men reject Benare's marriage proposal? Benare's marriage proposal ஏன் எல்லாரும் நிராகரிச்சாங்க அப்படின்னா, it is because Benare is pregnant. Okay. Question number 69. Why does Benare hope to achieve? What does she hope to achieve for her unborn baby? அவங்க தன்னுடைய அன்பார்ன் பேபிக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சாங்க. என்ன நல்லது செய்யணும்னு நினச்சாங்க அப்படின்னா, she wanted her unborn baby, okay, to have social recognition.
தகப்பன் பேர் தெரியாத பிள்ளைன்னு போயிடக்கூடாது. அதனால் ஷி வாண்டட் டு கெட் சம் கைண்ட் ஆஃப் ரெக்கக்னிஷன், ஒரு இனிஷியல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், who creates obstruction in Benares attempt to gain social recognition for her unborn baby. அவங்க நிறைய மென் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கோர்ட் ரூமில் இருந்தவங்க, நிறைய மென்னை. அப்போ அதற்கு இடையூறாக இருந்தது யார் அப்படின்னா, people who call themselves as the guardian of moral value. moral வேல்யூவை அப்ஹோல்டு பண்ணணும்னு தங்களையே அந்த பொசிஷனில் நியமிச்சுக்கிட்டவங்க தான் பெனாரேவை தப்பு சொன்னாங்க. அவங்கள என்ன பண்ணாங்க, கண்டம் பண்ணாங்க. Now question number 71. What is there in 71? What does Benare protest against in the play Silence, the court is in session? பெனாரே வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ப்ரொட்டஸ்டாக இருக்காங்க. எதை எதிர்த்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷீ இஸ் ப்ரொட்டஸ்டிங் அகெயின்ஸ்ட் ஹிப்போக்ரஸி, வெளிவேடத்தனம், ஃபேக், ஃபால்ஸ் பிஹேவியர் அண்ட் amorality of the middle class men. எல்லா மென்னும் என்ன பண்ணுறாங்க, they are behaving amoral, means without any moral standard. Question number 72. How does the play Silence, the court is in session begin? Okay, it begins with Benare entering into a village community hall. She is entering a village in a hall, community hall, samudaya kudam. Okay, a common place of people's gathering. And the hall kullara Benare enters with Samantha. Next one, what is Sonar Mothi Tenement Progressive Association in the play? What is that? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். தி ஆன்சர் வந்து தி சோனார் மோத்தி Tenement Progressive Association. Tenementனா it is building in which people live, maybe like an apartment. Okay, and this association is an association of amateur theatre artists. Amateur means they are not fully trained, but they are in the process of evolving as a theatre group. அவங்க ஒரு தியேட்டர் குரூப்பாக எவால்வ் ஆகிறதுக்கான ப்ராசஸில் இருக்காங்க. soon they would become. 74. Why does the theatre group decide to act a new mock trial? ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ண வேற, இடையில என்ன பண்ணுறாங்க, to pass the time of the drowsy afternoon. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் ரொம்ப ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுறாங்க போஸ்ட் லஞ்ச். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டைமை போக்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு மாக் ட்ரையல். இப்போ யாரை வச்சு மாக் ட்ரையல் அப்படின்னா லீலா பெனாரேவை வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் இண்டிபெண்ட் உமன், அவங்கள டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இட் இஸ் மெஜாரிட்டி ஆர் மென், ஸோ எ உமன் பிகம்ஸ் த டார்கெட். ஹூ இஸ் ரிவீல்ட் இன் த செகண்ட் ஆக்ட் ஆஃப் த பிளே டு பி த காஸ் ஆஃப், அங்கே கொஞ்சம் அதில் கட் ஆயிடுச்சு, டு பி த காஸ் ஆஃப் பெனாரேஸ் ப்ரெக்னன்சி. பெனாரேவுடைய ப்ரெக்னன்சிக்கு காரணமாக யார் வந்து சொல்லப்படுகிறார் அப்படின்னா, ஓகே, இட் இஸ் ப்ரொஃபஸர் தாம்லே. ஸோ திஸ் மேன் had moved with Benare and he has made her pregnant, but after that he has deserted her, and the relationship is not known to anybody but to Pongshe. But Pongshe chooses to remain silent. Okay. What is the third act of the play Silence, the court is in session disclose? எதை disclose பண்ணுது? What does it show to the people? It shows to the people the inner evils in the characters attacking Benare. பெனாரேவை அட்டாக் பண்ணுறவங்க எல்லாரும் மாரலிஸ்ட் கிடையாது. they have some inner intention அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுது. Question number 77. What does Tendulkar use the mock trial concept to represent? இந்த mock trial கான்செப்டை ஏன் டெண்டுல்கர் இந்த பிளேயில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, டு ப்ரெசென்ட் த சப்ஜுகேஷன் ஆஃப் விமென் இன் சொசைட்டி. எப்படி பெண்கள் சப்ஜுகேட் பண்ணப்படுகிறார்கள், எப்படி அவங்கள வந்து ஒப்ரெஸ் பண்ணுறாங்க இந்த சொசைட்டி அப்படின்னு காட்டுறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாலு ராக்கே அண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கஷிகர் இண்டிகேட்? இவங்க பாலு ராக்கேவுக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கஷிகருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. வாட் டஸ் இட்
indicate எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா it shows a master slave relationship in a hegemonic power bound society. Okay, master வந்து கஷிகர் and the slave is Balu Rockde. Okay, now question number 79, what transformation does Samanth undergo? And the play begin பண்ணும்போது Samanth is a very understanding young chap. He is not a male chauvinist. ஆணாதிக்க சிந்தனை இல்லாதவனாக இருக்கிறான். ஆனால் அந்த ப்ளே ப்ராக்ரஸ் ஆக ஆக அவனுக்குள்ளார ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னா he becomes a male chauvinist. He also accuses Leela Banare along with others. Next one, Dash passes the verdict. ஃபைனலாக லீலா பனாரேவை கோர்ட்டில் நிற்க வச்சு எவ்வளோ தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்தி அவளுக்கு ஒரு வேர்டிக்ட் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா நீ பண்ணது ஒரு பாவம், கல்யாணம் பண்ணாமல் குழந்தை கருவுற்றுறது ஒரு பாவம், அதுக்காக நீ என்ன பண்ணணும், பரிகாரம் செய்யணும். அப்புறம் worst punishment, the child in your womb shall be destroyed, will be aborted அப்படின்னு ஒரு வேர்டிக்ட் கொடுக்குறாரு. இதை கேட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, லீலா பனாரே ஃபெயின்ஸ். சரியா? அந்த வேர்டிக்ட் கொடுத்தது யார் அப்படின்னா it is none other than the man Kashika. Okay, Kashikar acts as the judge. He is the judge. This man pronounced such a cruel punishment to Leela Banare and her fetus. Now, how does the play Silence the Court is in Session ends? How does it end? அது எப்படி முடிந்தது, எப்படி நிறைவுற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீலா பனாரே she collapses and it is left unsupported. Actually it was it's a mock trial. பிகினிங்கில் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நடக்கும், நீங்கள் வந்து மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி விழுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் உண்மையாலுமே அவள் விழுந்தோன்னே அது யாருமே கண்டுக்கல. ஷீ ஆக்சுவலி டைட் அப்படிங்கிறது யாருமே கண்டுக்கல. ஒருவேளை ரொம்ப நேரம் எந்திரிக்கலைன்னா கூட யாராவது போய் பார்த்துருக்கலாம், அப்போ கூட யாருமே அதை ஒரு பெருசாக பார்க்கல. தட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் விமென் இன் சொசைட்டி அப்படின்னு விஜய் டெண்டுல்கர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். கொஷின் நம்பர் 82, வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சொசைட்டி டஸ் பெனாரே கொலாப்ஸ் ஹைலைட்? இந்த பெனாரே கொலாப்ஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுகிறாங்க இல்லையா, அது என்ன ஆஸ்பெக்டை ஹைலைட் பண்ணுது, சொசைட்டியோடைய என்ன ஆஸ்பெக்ட் அப்படின்னா, இட் ஷோஸ் த பேட்ரியார்க்கல் க்ரூவல்ட்டி. இந்த ஆணாதிக்க சமுதாயத்தின் க்ரூவல் சைடை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question number 83, a major player among Sonar Moti Tenement Progressive Association. சரி, who is the major player in that association அப்படின்னு கேட்டிங்கன்னா, the major player is Sugat May. It is Sugat May. Sugat May தான் major player. Okay, அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. Question number 84, what I say is, okay, our society should receive the old custom of child marriage. ஓகே, பாருங்கள் நான் என்ன சொல்கிறாங்க, நம்ம சொசைட்டி வந்து என்ன ஆதி காலத்தில் இருந்த மாதிரி பெண்களை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கலைன்னா இந்த மாதிரி நிறையா தப்பு தண்டை நடக்கும் அப்படின்னு யார் சொன்னது? நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆடா பெண்களை பற்றி யார் பேசியிருப்பா அப்படின்னா, பர்சன் ஹூ இஸ் டாமினேட்டிவ் இந்த டொமஸ்டிக் ஸ்பேஸில் ஒய்ஃபை யார் அடக்கி வச்சுருப்பாங்களோ அந்த மனிதன் தான் இப்படி பேசியிருக்க முடியாது. ஜட்ஜ்மெண்டல் மாதிரி இருக்குது. அப்போ இட் ஷுட் பி த ஜட்ஜ் ஹூ பிளேஸ் த ரோல் ஆஃப் த ஜட்ஜ், இட் இஸ் கஷிகா. ஓகே, கஷிகர் தான் இதில் பேசியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், த கோர்ட் இஸ் இன் செஷன் இஸ் இன் ரியாலிட்டி. Actually, it is planned as a mock trial, but in reality, it is a trial of simple and straightforward school teacher. Yaar and the school teacher? The school teacher is Miss Leela Banare. Okay, it is targeted on a woman. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். Question number 86, Miss Banare is accused of carrying the baby of somebody. Who is the man? அப்படிங்கிறத நான் மாதிரி கொஷின் கேட்டிருக்கேன். The answer is Professor தாம்லே. ஓகே, இப்போ தாம்லே வந்து என்ன பண்ணாங்க, தாம்லே வந்து என்ன சொன்னாங்க, அவன் ஒரு மேல். ஓகே, ஃபீமேல் இடம் கொடுக்காமல் எப்படி மேல் வந்து என்ன பண்ணியிருக்க முடியும், அவளை தொட்டிருக்க முடியும். அப்போ யாருடைய ப்ராப்ளம்? இட் இஸ் உமன்ஸ் ப்ராப்ளம், நாட் த மேல்ஸ் ப்ராப்ளம். தட் இஸ் ஆர்கியூமெண்ட் இன் அ மேல் chauvinistic court. Okay, so Damle was not at all
found fault with. Okay. Next one, Miss Benare was accused of trying to commit suicide by injecting a bottle of ஏதோ ஒரு மெடிசனை வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணி சூசைட் அட்டம் பண்ணாங்க. அவங்க எந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கொஷின். த ஆன்சர் இஸ் TIC-20 இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் அவங்க சாவு முயற்சி பண்ணாங்க. பட் ஷி வாஸ் சேவ். Now, question number 88. Dash is the only character who knows that Damle is the father of Benare's child in the play Silence, the court is in session. ஏற்கனவே நம்ம 2-3 தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன். The answer is Pongshe. Pongsheவுக்கு மட்டும்தான் தெரியும் தாம்லே தான் பெனாரேஸ் சைல்டுக்கு ஃபாதர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. கொஷின் நம்பர் 89. லீலா பனாரே அவங்களுடைய பாஸ்ட் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, she was once in love with somebody and the parents did not approve of the marriage. Okay, யார் அந்த நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, she was in love with her own uncle. அண்ட் அதை வந்து இவங்க மாமா மேலே தான் ரொம்ப பற்றாக இருந்திருக்காங்க. பட் இந்த ஃபேமிலியில் they did not approve of it. That is the information available. அதோட ரிலேட்டடான விஷயங்களை ஒரு சில விஷயங்களை நீங்கள் தேடி வச்சுருங்க. இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஆட் பண்ணுவேன். அதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் டீச்சர்ஸ். ஹவு ஓல்ட் இஸ் லீலா பனாரே when the play begins? play begin ஆகும் பொழுது okay, at the beginning of the play, okay, she was around 34 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. Next one, question number 91. How many people bear witness against Leela Benare in the mock trial? இது ஜென்ரலாக நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இருக்குது. தி ஆன்சர் இஸ் 3 + 1. அந்த 1 யார்? அந்த 1 வந்து நம்ம சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. பட் நிறைய யூனிவர்சிட்டிஸில் இதை தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இதை தான் 3 தான் ஆன்சராக சொல்லியிருக்காங்க. விட்னஸ் அகெயின்ஸ்ட் லீலா பெனாரே அப்படின்னா 3 தான் கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஆல்சோ புட்டிங் இட் அக்ராஸ் டு யூ பிகாஸ் நம்ம இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் MCQ ஆன் விஜய் டெண்டுல்கர்ஸ் சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன். ஓகே, எக்ஸாம் பற்றி ரொம்ப பெரிய அளவுக்கு பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை டீச்சர்ஸ். ஓகே, because we have still around 14 days. 15th day is the great day for you and I wish and pray it will be a very great day. உங்களுடைய கனவுகள் எல்லாம் அன்னைக்கு என்னவாகும் அப்படின்னா ஆக்சுவலைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். நீங்கள் நல்லபடியாக எழுதுவீங்க. அதுக்கு என்னுடைய சப்போர்ட் வந்து என் சைட்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுவேன். ஐ ஆல்சோ ரிமைண்ட் யூ தட் உங்களுக்கான யூனிட் வைஸ் டெஸ்ட், ஓகே, 2 half unit டெஸ்ட், அதாவது 5+5 யூனிட், அதாவது 2 டெஸ்ட்டு, ஒரு மாக் டெஸ்ட், அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குன்னா அதை பற்றி ஒரு வீடியோ சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படி அதை ஜாயின் பண்ணுறது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நல்ல போய் கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஓகே, வித் தட் let me say bye bye and get back with another video.